கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026 எப்படி இருக்க போகிறது? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நண்பர்களே, ஜூன் மாதத்திற்கு முன்னாடி ஜூன் மாதத்திற்கு பின்னாடின்னு ரெண்டாக பிரிச்சிடலாம். கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்கிற மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இப்படியே 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். கன்னிராசிக்காரர்களுக்கு 10ல் குரு உட்கார்ந்துருக்கார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த புத்தாண்டு பிறக்கின்ற நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்குமான 6 மாதங்களும் சொல்லுவாங்கள்ல, தடக் தடக் நிமிடங்கள். அந்த மாதிரி உங்களுடைய சீட்டு நுனியில், இந்த சினிமா படம் பார்க்கும்போதுலாம் அந்த சீட்டு நுனியில் உட்காந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆஃபீஸில் கூட அந்த சீட்டு நுனியிலே இப்படி உட்காந்துருக்கேன், ரெடியாக இருங்க, கூப்பிட்டுன்னா ஏ சார் அப்படின்னு உடனே போயிடணும். அவ்வளோ டைம் தான் உங்களுக்கு, சரியா? நீங்கள் ரிலாக்ஸாக வரேன் சார் அப்படிலாம் அவ்வளோ டைம் கூட கிடையாது. கேட்டு சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே இந்த அலாவுதீன் விளக்க தேய்ச்ச உடனே எப்படி பூதம் வருமோ அந்த மாதிரி கூப்பிட்டவுடனே அங்கே போயிடணும். எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் மேனேஜர் கூடவே ட்ராவல் பண்ணுறீங்க, நல் மதிப்பு எடுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்கள் வேலைக்கு நல்லது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை வேலைக்கு மிகப்பெரிய ஆபத்து. அந்த அப்போது ஓப்பனிங்லேயே இப்படி சொல்கிறீங்களே சார், எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் அதில் ஒரு விஷயம் பாருங்கள், இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் வரைக்கும் தான் அந்த உயிரை வாங்குற விஷயம்லாம். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 11ல் உச்சமடைஞ்சிடுறாரு. எந்த குரு உங்கள் வேலையை பிடிங்கி உங்களுக்கு ஒரு இம்சையை கொடுத்தாரோ, கன்னிராசிக்காரர்கள் பாதி பேர் இப்பயே சார் என்ன நடக்குதுன்னே தெரில சார், ஒரு தப்பும் பண்ணலை சார், ஒரு தப்பும் பண்ணலை. சதீஷ்னு ஒரு பையன் எங்கள் டீமில் இருக்கான் சார், அவன் கூட சேர்ந்து சுற்றினது ஒரு தப்புன்னு சொல்லி அவன் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன வேலை விட்டு அனுப்பிட்டாங்க சார். இந்த மாதிரிலாம் இல்லாத பொல்லாத பழிகள், செய்யாத தப்புக்கு பொல்லாத பழிகள் எல்லாம் சேரும். அப்போது அந்த பழிகள் எல்லாம் வருவதற்கு தடுக்க என்ன செய்ய வேண்டும்? அப்போது விலகி சில இடங்களிலே நண்பர்களே, பல நேரங்களில் நீங்கள் எதுக்கும் விமர்சனம் செய்யாமல் விலகி செல்வது நல்லது. எதையாவது விமர்சிக்கும் போது தான் இன்னும் பிரச்சனை பெருசாகும். விமர்சிக்காமல் விலகி செல்வது பல விஷயங்களுக்கு நல்லது. அவ்வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். 4-7 கூடியவர். எப்படியே 4-7 கூடியவர். 4-7 கூடியவர் 11ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது, உச்சம் பெற்ற குரு பகவான் 11ல் இருந்து 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். எப்போ? இந்த ஜூனுக்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது வேலைக்கு இது வரைக்கும் இருந்த ஆபத்து உங்களை விட்டு போயிடுச்சு. சார் வேலைக்கு காலையில் வந்ததுலேருந்து கிளம்புற வரைக்கும் வேலை எடுத்துக்கிட்டுமானே கேட்டால் ஒரு மனுஷன் எப்படி தான் சார் வேலை செய்கிறது? இதுதான் பெரிய ப்ராப்ளமே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவங்க கேட்குற கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா நாளும் அவங்க கேட்குற ஒரே கேள்வி, எப்போ வேலை விட்டு போக போகிற,